மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. திவாகரை பற்றின எந்த ஒரு சலசலப்பும் இல்லைன்னா மீடியாவில் அவரே ஒரு சலசலப்பு எடுத்துன்னு வருவாப்பில். எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு கான்ட்ரவர்சி ஆக்கி மறுபடியும் எல்லா மீடியா சேனலும் திவாகரை பற்றி பேசுகிற மாதிரி எடுத்துன்னு வந்து என்ன எவ்வளோ கேவலமான விஷயமா இருந்தாலும் அதை பற்றி நான் எடுத்துன்னு வந்து திவாகர்ன்ற மறுபடியும் ஒரு லைம் லைட்டில் வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆள் தான் திவாகர். அதனால் மட்டும்தான் இந்த மாதிரி கோமாளி வளரக்கூடாது. சமுதாயத்துக்கு இது ஒரு பேட் எக்ஸாம்பிள். பெண்களுக்கு திவாகரால் பாதுகாப்பு கிடையாதுன்றது எல்லாமே நம்ம பிக் பாஸில் வெளிப்படையாக பார்த்தோம். தங்கச்சின்னு கூப்பிட்டுருந்த பார்வை கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற ஒரு கட்டத்தில் கேட்குற அளவுக்கு மனநிலை கொண்டால் தான் திவாகர் பிக் பாஸ் உள்ளே இருக்கும்போது நம்ம திவாகர் கல்யாணம் ஆன விஷயங்கள் எல்லாமே வெளியிட்டோம் ஒன்று ஒன்றா. ஹஸ்பண்ட் கூட இருந்து இல்லையா, ஒரு நாள் வாயம் கூட இருன்ற மாதிரி ஆபாசமாக பேசினதால் நாகரிகமற்ற செயல். அது ஒரு பெண்ணை போய் நீ சீன்றதுன்றதே ஒரு நாகரிகற்ற செயல். அங்கே போய் தோல் மேலே கை போட்டுக்கிறது, ஒரு பெண் தோல் மேலே நீ யார், அவங்க உனக்கு யார், நீ வந்து தோல் மேலே கை போட்டுக்கிறதும் இந்த மாதிரி ஆபாசமாக பேசுகிறதும் இருக்கிற நேரத்தில் அங்கே இருக்கிற கலீக்ஸ் எப்படி பார்த்தாலும் இப்போ நம்ம கூட வந்து ஒரு மாதம் வேலை செஞ்சாவே ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம் ஆகிடும். அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நண்பர்களாக தான் அங்கே இருப்பாங்க அந்த செட்டில். என்னோட ஒரு பெண் நண்பரை நீ போய் சீண்டல் செய்யும் போது நான் வந்து கேள்வி கேட்க தான் செய்வேன். பெண்கள் கிட்ட சரியான முறையில் நடந்துக்க மாட்டான் இந்த திவாகர். ஒரு பொம்பளை சோக் கொண்டவர் தான் திவாகர். அதனால தான் வந்து வாட்டர்மெலன் ஸ்டாருன்ற பட்டத்தை தூக்கிட்டு நம்ம காஜி ஸ்டாருன்னு சொல்லி நம்ம சேனல்லையே நம்ம அவருக்கு பட்டம்லாம் கொடுத்துருவோம். ஃபோக்கஸ் யார் மேலே? திவாகர் மேலே. இப்போ நம்மளே ஏன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததால தான். இது என்னன்னா நம்ம திவாகரை பற்றி பேசணுமா? பிக் பாஸ் முடிஞ்சு இத்தனை நாள் ஆயிடுச்சு, திவாகரை பற்றி நம்ம உட்காந்து பேசணுமா? பேசல. இந்த பிரச்சனை வந்ததால தான் நம்ம திவாகர் வந்து அந்த ஷோ இந்த ஷோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஏதோ ஒன்று கோமாளித்தனம் பண்ணின்னு போயிருந்தாங்களே. யாராவது பேசணுமா? பேசலை. இப்போ பேச வைக்கணும். வருங்காலத்தில் எந்த ஷோலையும் எந்த படத்துலையும் வாய்ப்பு கொடுக்குறது முதல்ல நிறுத்துங்க, இல்லைங்களா? அதெல்லாம் கொடுக்குறதால தான் இவன் வந்து நான் பெரிய நடிகன் சொல்லிட்டு எது சிவாஜி கணேசன் சாரோட ஒப்பிட்டு இவன் பேசிட்டு இருக்கு. சூர்யா சாருக்கே இவன் தான் நடிப்பு கற்றுக் கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கான். அதனால இவனை அவாய்ட் பண்ணிடுங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சோசியல் ஆக்டிவிஸ்டான திரு சதாம் ஹுசைன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமாம். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பாக போகுது. ஓகே, தேர்தல் நேரம் வேற. நம்ம ஆனால் இந்த சைடு கொஞ்சம் வரும் என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டபுளா. நம்ம அரசியல் எல்லாரும் அரசியல் பேசிட்டு இருக்காங்க, நம்ம கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பற்றி பேசலாம். இந்த கான்ட்ரவர்சியை நம்ம பேசுவோம். ஆனால் திவாகர் அவர்களை பற்றி நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை நம்மளுடைய நேர்காணல்லே வந்து பேசியிருந்தீங்க. நிறைய விஷயங்கள் வந்து சேனல்லையே வந்து திவாகர் கல்யாணம் ஆன விஷயம், பிக் பாஸ் நீங்கள் அவரை இன்டர்வியூ எடுத்தது. ஆமாம், நம்ம இன்டர்வியூ அந்த விஷயத்தை பற்றியும் வந்து பேசியிருந்தீங்க. ஆனால் ஒரு இன்டர்வியூ இப்போ சமீபத்தில் ஒரு சேனலில் கொடுத்து அங்கே இன்னும் தள்ளுமுள்ளாகி அது ஒரு பிரச்சனையா இருக்கு. கேமராலாம் உடைச்சிருக்காங்க. அது உடைச்சிருக்காங்க அப்படிங்கிறது வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம். அவர் தான் உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு கான்ட்ரவர்சி வந்து போயிட்டு இருக்கு. பட் இதெல்லாமே ஒரு தனி கதை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் அவரை பற்றி தொடர்ச்சியாக பேசுறதுக்கு ஏதாவது முன்பகை ஏதாவது காரணமா, இல்லை இப்போ அவர் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாரு அப்படின்னா உங்கள் சைட்லேருந்து ஒரு பதில் வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு. அது என்ன விஷயம்? என்ன முன்பகை? திவாகரை முன்ன பின்ன எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கும் திவாகருக்கும் ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் இந்த திவாகரோட ஆணவ பேச்சு, இந்த ஜாதி சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் வந்து சமுதாயத்துக்கு உள்ள வரவே கூடாத சில விஷயங்கள், இதெல்லாமே வர போயிட்டு தான் இவன் எல்லாரையுமே இலக்காரமாக பேசுகிறது, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களை இலக்காரமாக பேசுகிறது, இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் கண்டிப்பாக திவாகர்ன்ற ஒரு இந்த மாதிரி ஒரு கோமாளியை இந்த மீடியா வந்து வளர்த்து விடக்கூடாது
இந்த மீடியா வந்து இவனை புறக்கணிக்கணுன்ற ஒரு விஷயத்தால் மட்டும்தான் திவாகரை பற்றின இன்டர்வியூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் திவாகரையே கூப்பிட்டு திவாகரோட உண்மையான கேரக்டரை ரிவீல் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் கூப்பிட்டுருந்தோம். அதுவும் திவாகர் வந்தது நான் தான் இன்டர்வியூ எடுக்க போகிறேன்றது கூட திவாகருக்கு அப்போது தெரியாது. அப்போது ஃபஸ்ட் இன்டர்வியூவில் அப்போது வந்து அந்த சேனலில் கூப்பிட்டு அவங்க தான் இன்டர்வியூ எடுக்கிறதா கூப்பிட்டது. அப்புறமா நான் வந்து மக்கள்கிட்ட இருந்த கேள்விகள், ஏன்னா இப்போது திவாகரோட ஒரு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த கமெண்ட்ஸை தான் நான் கேள்வியாக திவாகர்கிட்ட கேட்குறேன். அந்த கேள்விக்கும் பதில் சொல்கிறதுக்கு திவாகருக்கு பொறுமை கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து திவாகர் முழுக்க இன்டர்வியூன்னு சொல்லி கொடுக்குறது எதுக்குன்னா பணம் தான். ஒரு இன்டர்வியூ கொடுத்தா 5000ரூவாலேருந்து 10,000 அதுக்காக மட்டும்தான் திவாகர் வராரு. இந்த திவாகர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நல்லா வந்து ஒன்று திவாகரை பற்றின எந்த ஒரு சலசலப்பும் இல்லைன்னா மீடியாவில் அவரே ஒரு சலசலப்பு எடுத்துன்னு வருவாப்பில். எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு கான்ட்ரவர்சி ஆக்கி மறுபடியும் எல்லா மீடியா சேனலும் திவாகரை பற்றி பேசுகிற மாதிரி எடுத்துன்னு வந்து என்ன எவ்வளோ கேவலமான விஷயமா இருந்தாலும் அதை பற்றி நான் எடுத்துன்னு வந்து திவாகர்ன்ற மறுபடியும் ஒரு லைம் லைட்டில் வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுவாப்பலாம். அந்த மாதிரி ஆள் தான் திவாகர். அதனால் மட்டும்தான் இந்த மாதிரி கோமாளி வளரக்கூடாது. சமுதாயத்துக்கு இது ஒரு பேட் எக்ஸாம்பிள். பின்னாடி வர ஜென்ரேஷன் இந்த மாதிரி கோமாளித்தனத்தை பார்த்து இது பண்ணால் நம்ம ரீச் ஆகிடுவோம், இதுதான் வந்து வருங்காலம் சொல்லி யாரும் வழி தவறி போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் திவாகரை மேலே எக்ஸ்போஸ் பண்ணி, திவாகருக்கு கல்யாணம் ஆன விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது. பிக் பாஸில் உள்ளே இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் என்ன சொன்னா, நான் பேச்சுலர், எனக்கு என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு நாய் மாதிரி பின்னாடி சுற்றி இருந்தால் தான் திவாகர். அதே மாதிரி திவாகர் உள்ள பிக் பாஸ்க்குள்ளே போன உடனே திவாகர் உள்ளே போய் என்ன பண்ண போகிறான்ற விஷயத்த முதல்ல நான் ஒரு இன்டர்வியூவில் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உள்ளே போனோன்னே பொண்ணுங்க விஷயத்தில் நிறைய சில்மிஷம் பண்ண போகிறா போல திவாகர், அப்புறமா வந்து கண்டிப்பாக கேஸ்ட்டை பற்றி பேசுவா போல திவாகர்ன்னு சொல்லி இதெல்லாமே அப்போவே 3வது நாளே நாங்கள் கணிச்சு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அது எல்லாமே டே 40 வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணிட்டா போல. முதல் தப்பு எங்கன்னா விஜய் டிவி திவாகரை தூக்கிட்டு போய் பிக் பாஸ்க்குள்ளே போட்டது. இப்போது பிக் பாஸில் அவர் இருந்தார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி ஒரு 40 நாள் கிட்ட இருந்தார். ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் அவர் செஞ்ச ஒரு விஷயம்தான் வந்து பிரச்சனையாச்சு. ஆமாம். இப்போ அந்த நிகழ்ச்சியில் அவர் நிறைய பேர் வந்து கப்புள்ஸாக தான் போயிருக்காங்க. ஆனால் இவர் தனியாக போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறேன். பட் இவர் அந்த நிகழ்ச்சிக்குள்ளே நுழைய வச்சதுக்கு உண்டான காரணம் என்ன? பிக் பாஸ்க்குள்ளே திவாகரை எடுத்துன்னு போய் உள்ளே போட்டதுக்கே காரணமே டிஆர்பி ஏற்றுறதுக்கு தான். ஏன்னா எந்த ஷோவுமே ஒரு டிவி ஷோன்னு எடுத்துன்னு போனாவே ஒரு கேஷுவலாக ஸ்மூத்தாக போயிடுச்சுன்னா அந்த ஷோ வந்து அவ்வளோ ரீச் ஆகாது. அங்கே கான்ட்ரவர்சி வேணும், அங்கே பரபரப்பு வேணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கோமாளி எடுத்துன்னு போயிட்டு உள்ளே விட்டுட்டு ஆகிற பிரச்சனை எல்லாமே டிஆர்பியாக கன்வெர்ட் பண்ணிக்கினாங்க விஜய் டிவி. அதே தொடர்ந்து தான் இப்போது ஏற்கனவே பிக் பாஸ் ஷோவில் எவ்வளோ பிரச்சனை நடந்தது, பிக் பாஸ் ஷோலேருந்து தூக்கியே இவங்க திவாகரை வெளியே போட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். பார்த்த ஒரு ஆடியன்ஸுக்குமே திவாகர் வந்து பெண்கள் விஷயத்தில் சரியான நபர் கிடையாது, பெண்களுக்கு திவாகரால் பாதுகாப்பு கிடையாதுன்றது எல்லாமே நம்ம பிக் பாஸில் வெளிப்படையாக பார்த்தோம். தங்கச்சின்னு கூப்பிட்டு இருந்த பார்வை கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற ஒரு கட்டத்தில் கேட்குற அளவுக்கு மனநிலை கொண்டால் தான் திவாகர் பிக் பாஸ் உள்ளே இருக்கும்போது நம்ம திவாகர் கல்யாணம் ஆன விஷயங்கள் எல்லாமே வெளியிட்டோம் ஒன்றா. எவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் விஜய் டிவி மறுபடியும் திவாகரை எடுத்துன்னு போயிட்டு அவங்க ஷோஸில் எடுத்துன்னு போய் போட்டது தான் இங்கே மிகப்பெரிய தப்பு. ஒன்றுமே கிடையாது, திவாகரை போட்டால் எல்லாரும் பார்க்குறாங்க அந்த கோமாளித்தனத்தை. அதாவது நெகட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோக்கஸ் அட்டென்ஷன் பண்ணுறதுக்கு இவங்க இந்த கேமரா ஃபோக்கஸ் அட்டென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த திவாகரை உள்ளே எடுத்துன்னு வந்து போடுறாங்க. இப்போ திவாகருக்கு ஹேட்டர்ஸ் தான் அதிகம். அந்த ஹேட்டர்ஸ் இவன் என்னதான் பண்ணுறான்ற ஒரு ஆதங்கத்தில் பார்க்கறதுக்கு வராங்க இல்லையா, அந்த ஆடியன்ஸை புல் பண்ணுறது தான் இவங்களோட எண்ணமே. அதே மாதிரி தான் திவாகரை உட்கார வச்சு ஷோ பண்ணி திவாகர் பண்ணுற பண்ணுறது வந்து காமெடியா? திவாகர் பண்ணுறது காமெடியா? ஓகே, பண்ணுறது காமெடியே கிடையாது. எவ்வளவோ, அதாவது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் காமெடின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம். ஒரு படம் வந்து
ஃப்ளாப் ஆக போகிற படம் கூட காமெடியால் ரீச் ஆகிருக்கிற படங்கள் நிறைய இருக்குது. நம்ம நாகேஷ் சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தில் கவுண்டர்மணி சார், அதுக்கப்புறம் விவேக் சார், அதை தொடர்ந்து சந்தானம் சார், இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் எல்லாம் தான் காமெடி பண்ணி நம்ம பார்த்து வளர்ந்த ஜென்ரேஷன். ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு காமெடின்னு பார்த்தா திவாகரை பார்த்துன்னு இருக்கிறாங்க. திவாகர் மட்டும் கிடையாது, திவாகர் மாதிரி நிறைய கோமாளிங்க இருக்கிறாங்க. திவாகர் என்ன அவங்ககிட்ட என்ன இருக்குது, என்ன பர்சனாலிட்டியா வந்து என்ன கேரக்டர் எதுவுமே இல்லாம ஒரு நெகட்டிவிட்டிஸ். இப்போ அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அவர் உள்ள போய் கோமாளித்தனம் பண்றதுக்காக அவரை வந்து அந்த நிகழ்ச்சிக்குள்ள கொண்டு போயிருக்காங்க, எல்லாம் பண்றாங்க. இப்போ அந்த நிகழ்ச்சியில் ஏற்பட்ட சில சர்ச்சரவு தான் அவரை வந்து புகார் அளிக்க வச்சிருக்கு. அதில் இப்போ வந்து அவரை வந்து நேர்காணல் வந்து கொடுக்க வச்சிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய வச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல அவர் என்ன கோமாளித்தனம் வேணாலும் பண்ணியிருக்கட்டுமே, அவரை அடிக்கிறது, அவரை வந்து தாக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சரியான ஒரு விஷயமா ஒரு நபரை? ஒரு சின்ன விஷயம் நான் உங்களை கேட்குறேன். நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கலீக்ஸ் ஒரு பெண்ணை வந்து புதுசாக வர ஒரு நபர் கெஸ்ட்டாக ஒருத்தரை கூப்பிடுறீங்க, அவங்க வந்து சீண்டல்கள் கொடுக்குறதும் சில்மிஷம் பண்ணுறதும் இருந்ததுன்னா பார்த்துட்டு நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அது நம்ம வந்து எப்படியும் எதிர்ப்போம். அதுதான் அங்கே நடந்திருக்கு, வேற ஒன்றுமே கிடையாது. ஒரு அது பொய் அப்படிங்கிற மாதிரி தான் இவரோட பதில் இருக்கு. இல்லைங்க, ஏற்கனவே வந்து மாகாப்பா ஆனந்த் அவர்கள் வந்து இந்த பேட்டியில் க்ளீனாக சொல்லியிருந்தார். அண்டா கசம்ன்ற ஷோவில் ஏற்கனவே அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட, ஃபீமேல் ஆர்டிஸ்ட் கிட்ட அந்த மாதிரி தான், நீ வந்து இத்தனை வருஷமா உன் ஹஸ்பண்ட் கூட அதே தொலைக்காட்சியில் தான் ஹஸ்பண்ட் கூட இருந்து இல்லையா, ஒரு நாள் வாயம் கூட இருன்ற மாதிரி ஆபாசமாக பேசினதால நாகரிகமற்ற செயல் அது. ஒரு பெண்ணை போய் நீ சீன்றதுன்றதே ஒரு நாகரிகமற்ற செயல். அங்கே போய் தோல் மேலே கை போட்டுக்கிறது, ஒரு பெண் தோல் மேலே நீ யார், நீ அவங்க உனக்கு யார், அவங்க நீ வந்து தோல் மேலே கை போட்டுக்கிறதும் இந்த மாதிரி ஆபாசமாக பேசுகிறதும் இருக்கிற நேரத்தில் அங்கே இருக்கிற கலீக்ஸ் கூட எப்படி பார்த்தாலும் இப்போ நம்ம கூட வந்து ஒரு மாதம் வேலை செஞ்சாவே ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம் ஆகிடும். அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நண்பர்களாக தான் அங்கே இருப்பாங்க அந்த செட்டில். என்னோட ஒரு பெண் நண்பரை நீ போய் சீண்டல் செய்யும் போது நான் வந்து கேள்வி கேட்க தான் செய்வேன். அந்த மாதிரி பிரச்சனை நடந்து ஏற்கனவே அண்டகாசம்ன்ற ஷோலேருந்து வெளியேற்றிருக்காங்கன்னு சொல்லி மாகாப்பா அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்படி வெளியேற்றின ஒரு நபரை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை செஞ்சு ஒரு வெளியேற்றின நபரை மறுபடியும் குக்வித் ஷோ கோமாளி ஷோக்குள்ளே போட்டது தான் எங்கள் பிரச்சனையே. அந்த ஷோவில் போட்டிருக்க கூடாது. அங்கேயும் போயிட்டு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி நிஷா அவர்களும் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இதே தான், இவர் வந்து கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லி தான். நாங்கள் தான் ஓப்பனாக சொல்கிறோமே, ஏற்கனவே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், இந்த ஆள் வந்து ஒரு பெண்கள்கிட்ட சரியான முறையில் நடந்துக்க மாட்டான். இந்த திவாகர் ஒரு பொம்பளை ஷோ கொண்டவர் தான் திவாகர். ஓகே, அதனால தான் வந்து வாட்டர்மெலன் ஸ்டாருன்ற பட்டத்தை தூக்கிட்டு நம்ம காஜி ஸ்டாருன்னு சொல்லி நம்ம சேனல்லையே நம்ம அவருக்கு பட்டம்லாம் கொடுத்துருக்கோம். இதுக்கான இந்த தகுதியான ஆள் தான் திவாகர், வேறு எதுவுமே கிடையாது. அந்த நேரத்தில் தான் இப்போ என் கூட இருக்கிற ஒரு நண்பரை வந்து, ஒரு பெண் நண்பரை வந்து இன்னொருத்தனை வந்து சீண்டும் போது, புதுசாக இருக்கிற நண்பர், அவன் புதுசாக இருக்கட்டும் பழசாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும், கூட இருக்கிற ஒரு நண்பரை வந்து நான் என் முன்னாடி சீண்டும் போது நான் கண்டிப்பாக கேள்வி கேட்க தான் செய்வேன். அந்த கேள்வி கேட்குற நேரத்தில் நீ வெளியே போ, நீ ஏன் இப்படி பண்ணுறன்ற ஒரு பிரச்சனை வர 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 தான் மாகாப்பா மேலே வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் இந்த திவாகருக்கு கோபம் வந்திருக்கு. என்ன கோபம் வந்திருக்குன்னா, உன்னால தான் வந்து என்னை வந்து அண்டகாசம் ஷோலேருந்து எடுத்துட்டாங்க, நீ என்ன என்னையே டார்கெட் பண்ணிட்டு இருக்க, என்னோட வளர்ச்சி பிடிக்காம என் மேலே பொறாமப்பட்டு நீ இதெல்லாம் பண்ணின்னு இருக்கிறேன்ற ஒரு பிரச்சனையை கிளப்பி அங்கேருந்து வந்து தான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. விரிவாக நடந்த விஷயம். நீங்கள் சொல்கிறது வந்து அவரே தான் பண்ணியிருக்காரு, கம்ப்ளைண்ட் அவரே தான் கொடுத்துருக்காரு. ஆமா, இப்போ எல்லா ஷோலையும் யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவங்க சைட்லேருந்து ஒன்றுமே, அவங்க சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இது என்னன்னா, இப்போ திவாகரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எல்லா ஷோல இருந்தும் என்னை வெளியெடுத்துட்டாங்க, இப்போ மறுபடியும் நான் பாப்புலர் ஆகணும், மறுபடியும் எல்லா கேமராவும் என்னை பார்க்கணும், இப்போ நான் பூமிங்லேயே இருக்கணும். அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுறா போலனா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா போல. ஒரு சேனலோட முக்கியமான ஆங்கர் மாகாப்பா புகழ், கானா வினோத், இவங்க மேலெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா எல்லா மீடியாவும் என்ன பண்ணோம், இவரை திரும்பி பார்க்கும். ஐயோ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ஏதோ ஒரு சலசலப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லா கேமராவும் இந்த பக்கம் திருப்புறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கிற வேலை தான் இது. திவாகர் இப்போது ஒரு சின்ன மனநிலை தான்,
எனக்கு மேலே ஒருத்தன் வளர்ந்து நிற்கிறான், அவனை இப்போ நம்ம வந்து அவனை பற்றி பேசணும்னா அவன் மேலே ஏதோ தப்பு இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் என்னை திரும்பி பார்ப்பாங்க இல்லையா? அந்த கேம் தான் இப்போ திவாகர் ப்ளே பண்ணிட்டு இருக்கா போல. மாகாபா ஆனந்த்ன்றது எல்லாருக்குமே தெரியும், புகழ்ன்றவரவே எல்லாரையும் தெரியும். இப்போ கானா வினோத்ன்றவரை வந்து பிக் பாஸ் மூலியமா அவரும் ஏற்கனவே நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்காரு, அவரும் ஒரு ஃபெமிலியரான ஆளு. இவங்க 3 பேருமே ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான புள்ளி. இப்போ இவர்களை பத்தி அவதூறு பரப்பும் போது ஃபோக்கஸ் யார் மேல? திவாகர் மேல. இப்போ நம்மளே ஏன் உட்காந்து பேசிட்டு இருக்கோம்? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததால தான். இத்தனை நாள் நம்ம திவாகரை பத்தி பேசணுமா? பிக் பாஸ் முடிஞ்சு இத்தனை நாள் ஆயிடுச்சு, திவாகரை பத்தி நம்ம உட்காந்து பேசணுமா? பேசல. இந்த பிரச்சனை வந்ததால தான் நம்ம திவாகர் வந்து அந்த ஷோ இந்த ஷோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஏதோ ஒன்று கோமாளித்தனம் பண்ணின்னு போயிருந்தாங்களே, யாராவது பேசணுமா? பேசலை. இப்போ பேச வைக்கணும். அந்த ஒரு மனநிலையில தான் இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு இப்போ எல்லாரும் திவாகர்னு பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டா போல. இதுதான் திவாகரோட மனநிலை. திவாகர் வந்து ஒரு கேடு கெட்ட பொம்பளை போறீங்கன்னா ஊருக்கே தெரியும். கல்யாணம் மறைச்சிருக்கிறா போல. எதுக்கு மறைக்கணும்? இன்னொரு பொண்ணு கிடைக்குமான்ற ஒரு இதில் தானே நீ மறைக்கிற. நீ ஒரு நேர்மையான ஆள், ஆமாங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு விஷயத்தால டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீ வந்து ஒரு நேர்மையாக சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா உன்னை பாராட்டியிருக்கலாம். நீ பண்ணுறதெல்லாம் கேவலமான விஷயம். உனக்கு வந்து பாப்புலாரிட்டி வேணும்னா நீ என்ன வேணாலும் அதை தான் சொல்லுவாங்கல்ல. 1000 ரூபா கொடுத்துட்டு ரோட்டில் அம்மனமாக நடந்து போடானா நடந்து போகிற கேஸ் இதெல்லாம். அதே மாதிரி தான் இப்போ பண்ணினுக்கிறா போல, வேற ஒன்றுமே கிடையாது. அதனால இப்போ இந்த மாதிரி நீங்க பேசுறதுனால உங்க மேலேயுமே நாளைக்கு கம்ப்ளைண்ட் பாயாதுங்கிறது என்ன உத்தரவாதம்? நீங்க அவரை நாய் அப்படின்னு சொல்றீங்க, சில வார்த்தைகளும் குறிப்பிடுறீங்க. ஸோ இதுவுமே ஒரு அவமரியாதைக்கு உட்பட்ட ஒரு வார்த்தை தானே. இப்போ அவமரியாதைன்றது இந்த நபர் வந்து திவாகர்ன்ற நபர் வந்து ஜாதியை பத்தி எவ்வளவு பேசுறா போல. உனக்கு முதல்ல அதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? உனக்கு வந்தியா, நடிச்சியா, பேமெண்ட் வாங்கினியா, போயிடு. காமெடின்ற பேர்ல ஏதோ ஒன்று கக்க பக்கன்னு பண்ணிட்டு போயிடு. அதை விட்டு நான் தான் பெரிய ஆளு, என் சமுதாயம் தான் பெரிய சமுதாயம்னு சொல்லிட்டு மற்ற சமுதாயத்தை பத்தி நீ ஏன் பேசுற? இல்லை, நான் கேட்கறது என்னன்னா, அவரை பத்தி இப்ப நீங்க எவ்வளவு பேசுறதுனால உங்க மேல ஏன் கேஸ் வராது அப்படின்னு சொல்லி கேட்கறேன். அட போய் கொடுத்தா கொடுக்கட்டுமே, நம்ம லீகல் டீம் இருக்கு, நம்ம வச்சு பார்ப்போம் என்ன ஆயிட போகுது. இவனுக்கெல்லாம் அவ்வளோதான் மரியாதை கொடுக்க முடியும். இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. முதல்ல இவன் வந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க தெரியாத ஒரு நபருக்கு நம்ம ஏன் மரியாதை கொடுக்கணும்? சினிமா இண்டஸ்ட்ரியில எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இந்த மாதிரி யாராவது பண்ணிட்டு இருக்காங்களா? யாராவது ஜாதி போற இடத்துல எல்லாம் வந்து ஒரு சமுதாயத்தை பத்தி பேசின்னு, ஜாதியை பத்தி பேசிக்கின்னு, பெண்கள் கிட்ட சில்மிஷம் பண்ணின்னு யாராவது இருக்கிறாங்களா? இவன் ஒரு கேவலமான மனுஷன். இவனை பத்தி பேசுறது வந்து பிரச்சனையே கிடையாது. ஓகே, அதனால வந்து இவனை வருங்காலத்துல எந்த ஷோலையும் எந்த படத்துலையும் வாய்ப்பு கொடுக்குறது முதல்ல நிறுத்துங்க, புரியுதுங்களா? அதெல்லாம் கொடுக்குறதால தான் இவன் வந்து நான் பெரிய நடிகன் சொல்லிட்டு சிவாஜி கணேசன் சாரோட ஒப்பிட்டு இவன் பேசிட்டு இருக்கிறான். சூர்யா சாருக்கே இவன் தான் நடிப்பு கற்றுக் கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கிறான். அதனால இவனை அவாய்ட் பண்ணிடுங்க. இவனை ஏற்கனவே வந்து இவனோட இன்ஸ்டாகிராம் பேஜை எல்லாரும் ரிப்போர்ட் அடிங்க, இவனை அன்ஃபாலோ பண்ணுங்க சொல்லி ஒரு ஷோல பேசி அதே மாதிரி மக்கள் எல்லாரும் சேர்ந்து இவன் மேல வந்து ரிப்போர்ட் அடிச்சு இன்ஸ்டாகிராம்ல அன்ஃபாலோ பண்ணி இவனோட பேஜை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் புது பேஜ் வச்சு இவன் நடத்தின்னு இருக்கிறான். இன்ஸ்டாகிராம்ல இன்னொரு புதுசா ஒரு பேஜ் ஓபன் பண்ணி அதை பண்ணிட்டு இருக்கான். அதையும் எல்லாரும் அன்ஃபாலோ பண்ணி இவன் மேல ரிப்போர்ட் அடிங்க. இருக்கிற வீடியோஸையும் இவனால எங்கேயுமே போட முடியாது. ஏன்னா இவங்கிட்ட யூடியூப்ல எந்த ஒரு சேனலும் கிடையாது இவங்கிட்ட. அதனால தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற அந்த திவாகர் அந்த பேஜை எல்லாரும் அன்ஃபாலோ பண்ணி ரிப்போர்ட் அடிச்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இவன் மூஞ்சி எங்கேயுமே தெரியாது. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.